உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இனப்படுகொலை நாள் இந்த இடத்தில்தான் அன்று விழுந்தோம். அதே இடத்தில்தான் பேரெழுச்சியாக நாம் தமிழர் என்ற உணர்வு குவியலில் உறவாக கூடினோம். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தான் நம்முடைய புரட்சி பாவலன். உடனே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றார். அப்படி நந்தமிழர் உள்ளத்தில் வெந்தணலாக விரைந்து ஒருவன் வந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். நம்பினை பகலினை நல்லூரில் என்று சிம்புட் பறவையை சிறகை விரி, விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் போனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான். அவன்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எனது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வதன் நாடு. பகுத்து வகுத்து தந்த என் பாட்டன்
கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான் எங்கள் புரட்சி பாவலன். எங்கள் முன்னோர்கள் கண்ட அந்த நல்ல ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம். என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசியனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த இனத்திலே இதை உணர்ந்தறிந்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். அதற்காக அவன் முன்னவர்கள் கொண்டிருந்த நோக்கத்தை அவன் உள்வாங்கினான். என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மண்டிட்டு வாழ்வதை விடவும் மானத்தோடு மாண்டு போவதே மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற நோக்கத்தை உள்வாங்கினான். எனக்கு வேண்டியது என் இனத்தின் விடுதலை, விலை தலையே ஆனாலும் தர தயக்கமில்லை என்று களத்திலே பாய்ந்தான். கையிலே ஆயுதம் இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தினான். உலக வரலாற்றில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள், இயக்கங்கள், அந்த இயக்கமும் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட இயக்கம் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தேசிய ராணுவம் தான். பயந்து சாகிறான். அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் உடன் பிறந்தார்களும் திரும்ப திரும்ப இதையே மறைய விடாமல், அழிய விடாமல் அந்த உணர்வை பேசி பேசி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இவர்களுக்கு. ஈழம் என்பது எங்களுக்கு 3 எழுத்து சொல்லல்ல, தொலைதூர தீவும் அல்ல. தமிழ் தேசியனத்தின் தேச விடுதலை தேசம். நீ என்ன சொல்லி இந்த உணர்வை நீர்க்க செய்து விடலாம், மறைத்து விடலாம் என்று எண்ணி என்றால் அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமானன்பன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான தீ, பெருந்தீ பற்றி பரவி கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல. நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசியனம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிற அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை.
அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். துணைக்கண்டமும் இணைந்து அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ள வருது, எப்படி ராணுவ தாக்குதல் நடத்தின? நம் மீது தடுத்தும்போது அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்தாக செத்து விழுந்தோம். 2008 2009 அந்த காலகட்டத்துக்கு 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000ற்கு மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடைய வந்த மக்களில், பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம், சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தை அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான். 2010ஆம் ஆண்டு மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாகிவிட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில் தான் இருக்கிறது இலக்கு. சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை, உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள், உயிரினுமிலே உடன் பறந்தார்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது.
எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். நீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா விளங்கிரும்டா நாடு. டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம், பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். கடைசியாக நான் வென்று முடிப்பேன். அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்ற ஆதரவு குரல் எழுப்பவோ, ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவி காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். உன்னால் முடியும் வரை போராடு என்பதல்ல, நினைத்தது முடியும் வரை போராடு. முடிய வரை போராட இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராட வேண்டும். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு செல்ல போகிறோமா? ஈழ மண்ணிலே பயணித்து போகிறது சிறு சிறு பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை
நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக. அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன். உங்கள் உடன் பிறந்தவன். இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு. எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால் அதற்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்திடுறேன். ஏன்? உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான 3ம் நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டு செல்ல போகிறோமா? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறுமா? இல்லை, என்ன மாறிட போகிறது பார்ப்போம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல். பொறுமையாக இருந்து வென்று காட்டடான். அதனாலதான் எந்த பயில்ட்டையும் பேச்சு கிடையாது, எவன்டையும் பேச்சு கிடையாது. பேசியாச்சு. இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து, கடல், மலை, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்கல. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ. ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ. என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேல பாம்பத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவிக்க கேடு. தெருவா ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகன்டாவே, நம்மாழ்வார் மகன்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பார். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாத, வரமாட்டேன். உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்ற ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல.
படித்த இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா, எங்கிருந்து? பாருங்க எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மா மஞ்சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்துரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மா மஞ்சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான. ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பார்த்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டவங்க கூட போராடி இறந்துட்டான் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழத்திட்டு இருந்திருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு. நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை. ஆனால் என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு முளைக்கல. ஆனால் மறுபடியும் உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. ஓசோ சொல்றான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட 2 என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம், களத்தை நமதாக்குவோம். நம்பிக்கையோடு நமக்கு இருக்கிற ஒரே வழிதான். இவ்வளவு இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் தான். இந்த பன்னாட்டு சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்றே ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. தமிழர்களின் தாயக விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரபென்ன, வல்லாதிக்கத்தின் அழகென்ன? எளியவன் பக்கம் நிற்பது. புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றான்? ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறார். அந்த பிறப்புரிமை கட்டுத்தான் நாம் போராடினோம். ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற மணப்பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் மனமுறிவு கேட்டு செல்வதை அவ குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய இனம் விடுதலை பெற்று பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்கிறான்.
அப்படிப்பட்ட பைத்தியகாரத்தை தான் பன்னாட்டு சமூகம் செய்கிறது, இந்திய பெருநாடு செய்கிறது. தன் கொடுமை. இனப்படுகொலை என்றால் படுகொலை செய்த இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை என்ற நிலை வரும். அங்கே தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலரும். அதனாலேயே இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால் எவன் மறுப்பான்? எவன் மறுப்பான்? தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால் பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகார மாநாடு ஊழக பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு என் தாயக விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் எனக்கு சொல்லு. என்னோடு நிற்க போறது யார், எனக்கு எதிராக நிற்க போறது யார்? இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. அங்கங்கே சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது இந்திய நாடாளுமன்றத்திற்கு அம்மையார் இந்திரா காந்தி அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார். ஆனால் என் மொத்த இனமும் செத்து விழுந்த போது, கொன்றொழிக்கப்பட்ட போது அது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு அவருடைய வாரிசுகள், ஆட்சியாளர்கள் சொல்ல தயங்கிவிட்டார்கள். ஏன்? போரை நடத்தி கொன்றவனை அவன்தான். போர் குற்றம் என்ற அளவில் தான் நிற்பார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாட்டு மக்களை தன் நாட்டு ராணுவத்தில் இடம்பெற முடியாது என்ற நிலையை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தின் மக்களை, உரிமை கட்டு போராடுகிற மக்களை அதே ராணுவ வலிமை வைத்து அழித்து ஒழிப்பதை பன்னாட்டு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. எவனுக்கு தகுதி இருக்கிறது? உரிமை, சுதந்திரம், மனிதநேயம் இதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது உலகத்தில்? எத்தனை மனிதநேய ஆர்வலர்கள், சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டு போடும்போது எவனாவது வந்து கேட்டானா? இந்த இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டு கொண்டிருக்கான், இன்னும் சிறை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படி இருந்து விடுவார்கள். வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. எங்க நான் வர்றேன், கைதி ஒன்று சொல்லு பார்ப்போம், கைதி ஒன்று சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊரில் இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். அது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஆமா, பேட்டி போப்பாங்க, போப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்குற போதெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஒண்ணுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுறவனை துண்டாடுறது. அவரை அப்படிதாங்க பேசிட்டு பாருங்க. எப்படி நீ எப்படி அதனால அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி
போர்க்குற்றம் என்று நிறுவிட்டாவே, போர்க்குற்றம் செய்து அது அழித்து ஒழித்தது முழுக்க தமிழர்களே என்று நிறுவினாலே, அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்தொழித்த இனத்தோடு இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை என்ற நிலையை உருவாக்கணும். இதுதான் இறுதி தீர்வு. நமக்கு தனி தமிழீழ நாட்டை தவிர நமக்கு வேற தீர்வு இல்லை. இறுதி இலக்கு அதுதான். இவன் சொல்லுவான் 13வது சட்ட திருத்தம், அது இது என்ன திருத்தம்னு சொல்லு, ஒன்றும் தெரியாது. வடகிழக்கு மாகாணங்களை இணைச்சி ஒரு மாநில உரிமை கொடுக்கறது. அதில் 15வது சட்டத்தை வரைவு என்ன? முழு அதிகாரம் ஆளுநருக்கு. ஆளுநரை நியமிக்கிறது யாரு? சிங்கள அரசு. ஆளுநருக்கு முது அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம மாநில 2 இதை இணைச்சி என்ன பண்ண போற? அதனால இங்கே ஒன்றத்துக்கு உதவாத ஆளுநர் உட்காந்துக்கிட்டு படுத்துகிற பாட இங்கே தாங்க முடியல, தமிழ்நாட்டிலே தாங்க முடியல. இங்கேயாவது காவல்துறை உரிமை இருக்கு, காணியை வாங்கி விற்கிற உரிமையாவது இருக்கு. அங்கே அதுவும் இல்லை, அந்த உரிமையும் இல்லை. அதனால நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்தவரும் அதை நோக்கித்தான் நகர்வு. அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பன்னாட்டு சமூகத்தில் முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். எப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர், அண்மையில் சேர்பியா, கொசோவா, அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? என் இன சொந்தங்கள்கிட்ட ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய் மூடி மவனிக்கிறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழில சோசலிச குடியரசாக அறிவியுங்கள். இதுதான் எங்க நிலைப்பாடு, கோட்பாடு. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதுதான் அரசியல் தீர்வு. இங்கிலாந்து, அயர்லாந்து பிரிஞ்சது போல, நார்வே, ஸ்வீடன்லாம் பிரிந்தது போல, அது ஒன்றை தவிர நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்திலே, தமிழர் தாய் நிலத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏதிலிகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில் என்ன பிரச்சனை பாருங்க. திபெத்தியனுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தலாய் லாமா தலைமையில் இந்த திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, திரையரங்குகள் கொடுத்து, பள்ளி கல்லூரிகளை கொடுத்து, எல்லாம் கொடுத்து இந்த நாடு அங்கீகரிக்குது திபெத்தியனை. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்கிலதங்கி செத்தம் மான மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். இந்த நில முழுமைக்கும் என்னது, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். அறிவாசான், அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம், இந்த நிலத்திற்கும் சிங்களனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் நண்பன் என்றால் நான் யார்? சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்க விட்டு, சுட்டுக் கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு வெக்கமல்ல? வெக்கமல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்யும்போது வேடிக்கை பார்த்து நிற்க காரணம் என்ன? என தமிழன். அவனுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. இப்ப நிறுவப்பட்ட அதிகாரம் அவனுக்கானது இல்லை. இங்க சிக்கல் அதுதான். எதற்காக நாம் வென்றாக வேண்டும்ங்கிற உறுதியான நிலைப்பாட்டு நிற்க காரணம் இதுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவிச்ச கட்சிகள், கூட நின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள்.
ஆனால் மான தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய துரோகப்பய அப்படி. இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன. இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்தான தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும் கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப திருவேன். கொடுமை கொடுமை. நம்ம இனம் அழிஞ்சு போச்சு. எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே. என்ன பெரிய தம்மேனா சின்ன தம்மேனா? அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு மொத்த. டேய் உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு. இப்போதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம் சுழியத்தில், 4.5 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1 கோடியே 80 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவேம் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம். இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது. இந்த நொடியில் இருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்து விடு, மறந்து விடு.
இந்த இடத்திலிருந்து புதிதாக பிறந்தோம். பிரபாகரன் 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 என்று 10 தடவை சொல்லு. சோர்வு வருதா? பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் என்று 10 தடவை சொல்லு. ஒரு தடவை கற்பனை செய்துவார். நம் அக்காவும் தங்கையும் சிங்கள ராணுவ வீரர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற போது கீழே கிடக்கிற நம் தங்கை என்ன நினைத்திருப்பால்? உலகெங்கும் இத்தனை கோடி அண்ணன் தம்பிகள், மாமமைத்தினர்கள், சித்தப்பன், பெரியப்பன்கள், இவ்வளவு பேர் மானத்திற்காக உயிரையிட்ட இனத்தின் மக்கள், இத்தனை பேர் இருந்து எனக்கு இந்த ஈன நிலையா என்று எண்ணி இருப்பாளா? என்னை அந்த எண்ணத்துக்குள் போ, அந்த எண்ணத்துக்குள்ளே போ. போராடி செத்தவன் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற நிலையிலே சிந்திய ரத்தத்தையும் கொடுத்த உயிரையும் உன் உரிமைக்காக, உன் விடுதலைக்காக கொடுத்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் ஏந்திக்கொள். உன் சிந்தனை முழுக்க நிறைத்துக்கொள், நிறைத்துக்கொள். சோர்வென்பது எங்கே வரும்? எங்கே வரும்? படுத்து கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் குடைபிடிக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரிதான், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை தன்மானமும் ஈனமானம் கொண்ட என்னுயிர் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பத்தி கவலைப்படாம இரு. ஆனா ஒண்ணு, அண்ணன் சொல்றதை மட்டும் கேட்டு நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. இனி பேச மாட்டோம், வெல்வோம், தருவோம். பேசிட்டோம். நம்ம பேசலைன்னா பழைய பேச்ச கேட்க தொடங்குவோம். படம் படமா போட்டு காட்டினேன். இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயத்தை. அவனுக்கு அது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்படி மறு ரிலீஸ் பண்ண முடியுது. போட்டு பாரு. கேரளாவில இருந்தெல்லாம் பேசுறான். எப்பா என்னப்பா அவருக்கு போடாம விட்டீங்க அப்படின்னு. நான் ஜூன் மாசத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் பண்ணி வந்து முதல்ல மாதிரி வந்து உங்களையெல்லாம் சந்திச்சு என்னென்ன எது சரி செய்யப்படணும் சரி செஞ்சு படையை பெருக்கி தடையை நொறுக்கி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்காக்குவோம். களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது என்கிறார் தலைவர். பழத்தை பெருக்குவோம், படையை பெருக்குவோம், மக்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுவரை நாம் களத்தையும் காலத்தையும் தயாரித்து கொண்டிருப்போம். உறுதியாக நீங்கள் கவலையே விடாதீர்கள். நம்ம உயிர் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல. நமக்கான காலத்தை, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். இது நமக்கான காலம், நாம் உருவாக்கிய காலம். நாம் விதைத்த அளவுக்கு, விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம். இனி முளைக்கும், விடுதலையாக முளைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அமைதியாக எப்படி பாதுகாப்பாக வந்தீர்களோ அப்படி கூடி பாதுகாப்பாக வீடு சென்ற பிறகு எனக்கு செய்தி அனுப்புங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.